தாவேக அரசு, முதலமைச்சர், துறையினுடைய அமைச்சர் ரொம்ப சாஃப்டாக போகிறீங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் முதலமைச்சருடைய பயணத்தை யார் முடிவு பண்ணணும்? நம்மளுடைய முதலமைச்சருடைய பயணத்தை யார் முடிவு பண்ணணும்? முதலமைச்சர் அலுவலகம் முடிவு பண்ணணும், முதலமைச்சர் முடிவு பண்ணணும். அங்கே இருக்கிற கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு 3ஆம் தேதி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வர்றாருன்னு சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க? அது நம்ம நியாயத்திலே வராது. நமக்குன்னு தன ப்ரிஸ்டீஜ் இருக்குது, நமக்குன்னு இருக்குது. நான் எப்பயும் சொல்கிறேன், முதலமைச்சர் அன்றைக்கி கூட சொன்னார் உருக்கமாக, நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராக இருக்கேன்னு சொன்னார். அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முதலமைச்சர் அவமானப்பட்டால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் அவமானப்படுறோம். நீங்கள் பயப்படாமல் சில அரசியல் சூழ்நிலை கருதி காங்கிரஸையும் பாதிக்கக்கூடாது, பிஜேபியும் பாதிக்கக்கூடாதுலாம் பார்க்கக்கூடாது. மாண்பும் முதலமைச்சருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன் பயப்படணும்? நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பயப்படலாம் இல்லை, பயன்றதெல்லாம் இல்லை, தீர்வு காணணும். அதுக்கு தீர்வு காணணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய முதலமைச்சர் எக்காரணத்தை கொண்டும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ஒரே ஒரு கல் கூட அவங்க வைக்க முடியாது. அதுக்கு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் அவர்களை விட மாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் அவை முன்னவர் இல்லை சாரி, மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது விவசாயிகளை பற்றி உருக்கமாக பேசினார்கள். ஒரு வார காலத்திற்கு முன்னால் தான் விவசாய சங்கத்தினுடைய அனைத்து தலைவர்களும் அழைத்து பேசி என்னென்ன கோரிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்பதை அறிந்து, நெல் விலையிலிருந்து கரும்பு விலையிலிருந்து பால் வரையிலும் இன்றைக்கு உயர்த்தி காட்டிய வரலாற்றை படைத்தவர் தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.